ஹாய், காம்ப்டன் வேவ்லென்த்ன்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து காம்ப்டன் எஃபெக்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெட்டராக புரியும். எஸ், ஸோ நம்ம காம்ப்டன் எஃபெக்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு லோ அட்டாமிக் நம்பர் இருக்க ஒரு மெட்டல் மேலே நான் ஃபோட்டானை இன்சிடென்ட் பண்ணுறேன் அப்படின்னா, விச் இஸ் ஹை எனர்ஜி ஃபோட்டான், தட் இஸ் எக்ஸ்ரேஸை இன்சிடென்ட் பண்ணும்போது எனக்கு இந்த இந்த வேவ்லென்த் வந்து ரொம்ப கம்மியான ஒரு வேவ் லென்த்தில் கொடுப்பேன். விச் மீன்ஸ் அதிக எனர்ஜி இருக்கும். ஏன்னா எனர்ஜிக்கும் வேவ் லென்த்துக்கும் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். ஓகேவா? அப்படி இருக்கும்போது எனக்கு ஸ்கேட்டர் வர்ற அந்த வேவ் லென்த் வந்து வித்தியாசம் இருக்கும். ஸ்கேட்டர் ஆகிறதோட வேவ் லென்த் வந்து ஜாஸ்தி வேவ் லென்த் இருக்கும். ஸோ அதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் வந்து எழுதியிருப்போம். ஸோ இது ஃபைனல் ஈக்குவேஷன் தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்கேட்டர்ட் ஆகிற வேவ் லென்த் இதுதான் அதிகமாக இருக்கும். ஸோ தட் மைனஸ் ஆஃப் இன்சிடென்ட் வேவ் லென்த் தட் இஸ் ஈக்குவல் டு h டிவைடட் பை m0c இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த குவான்டிட்டி இருக்குல்ல, இந்த குவான்டிட்டி இருக்குல்ல, இதுதான் இஸ் காம்ப்டன் வேவ் லென்த். இதனோட வேல்யூஸ் எல்லாம் ஹெச்ன்றது பிளாங்க் கான்ஸ்டன்ட்டு நமக்கு தெரியும். 6.626 × 10⁻34 இருக்கும் இல்லையா, -34 இருக்கும். m0 வந்து மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், இது வெலாசிட்டி ஆஃப் லைட்டு. ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபார் எலக்ட்ரான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த எலக்ட்ரான் ஃபோட்டான் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றதால இதனோட வேல்யூ வந்து எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கிறதால ஃபைனல் வேல்யூவும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம டி லாம்டா அப்படின்னு வந்து சொல்லுவோம். டி லாம்டா அப்படிங்கிறது ஹியர் காம்ப்டன் வேவ் லென்த்து. ஸோ அதனோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 0.024 ஆம்ஸ்ட்ராங்காக இருக்கும். எஸ், ஸோ இது வந்து இஸ் அ வேவ் லென்த்து ஷிஃப்ட்டு. இந்த வேவ் லென்த்து ஷிஃப்ட்டை நான் வந்து நம்ம இந்த டி லாம்டா அப்படின்றது சேஞ்சிங் வேவ் லென்த். பட் காம்ப்டன் வேவ் லென்த் அப்படிங்கிறதால இதை வந்து நான் வந்து லாம்டா சி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ லாம்டா சி இஸ் அ காம்ப்டன் வேவ் லென்த். ஹியர் இதுதான் சேஞ்சிங் வேவ் லென்த், அதுதான் நம்ம டி லாம்டான்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ டி லாம்டா இஸ் ஈக்குவல் டு எனக்கு இந்த லாம்டா சி இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு கூட எழுதிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தீட்டாவோட வேல்யூ 0 போட்டோன்னா காஸ் 0 1, 1 மைனஸ் 1 வந்து 0 ஆகிடும். ஸோ அப்போ என்னென்னா இன்சிடெண்ட் ஆகிற அந்த ஃபேஸ்லையே எனக்கு ஸ்கேட்டர்ட் ஆகிற லைட்டும் வரும் அப்படின்னு, அந்த பிளேன்லேயே ஸ்கேட்டர்ட் ஆகிற லைட்டும் வரும். சப்போஸ் வந்து காஸ் வந்து 90 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், காஸ் 90 இஸ் 0. ஸோ அப்போது இந்த ஷிஃப்ட் வந்து காம்ப்டன் ஷிஃப்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 90 போடும்போது காம்ப்டன் வேவ் லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த ஷிஃப்ட்டு. எஸ், ஸோ சப்போஸ் இது வந்து ட்வைஸாக ஆகணும், இல்லை ஹையரான வேல்யூவாக இந்த ஷிஃப்ட் வரணும் அப்படின்னா எனக்கு வந்து காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து 180 இருக்கும் பட்சத்தில் எனக்கு என்ன வரும் அப்படின்னா ஹையர் வேல்யூ வரும். ஸோ அது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு தீட்டா வேல்யூ வந்து 0 போடுறேன். காஸ் 0வோட வேல்யூ என்ன 1 போட்டுனா 1 மைனஸ் 1 0. அப்போ என்ன வரும், எனக்கு டி லாம்டாஸ் ஈக்குவல் டு 0 வரும். அப்போ ஷிஃப்ட்டே இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்ன மீன் பண்ணுறோன்னா, நான் இங்கே சொன்ன பாயிண்ட் தான், எனக்கு இன்சிடெண்ட் ஆகிற அதே பிளேனில் தான் ஸ்கேட்டர்ட் ஆகிற லைட்டும் இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் இங்கே தீட்டாவோட வேல்யூ 90 கொடுத்தோன்னா இந்த ஹோல் வேல்யூ போயிட்டு டி லாம்டாஸ் ஈக்குவல் டு லாம்டா சி காம்ப்டன் வேவ் லென்த். அது என்ன சொல்லியிருக்கோம், 0.024ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அது வந்து நமக்கு கிடைக்கும். இதே எனக்கு வந்து தீட்டா வேல்யூ 180ன்னு வச்சுக்கோங்களேன். காஸ் 180யோட வேல்யூ என்ன -1. ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷன் என்ன மாறும், டி லாம்டாஸ் ஈக்குவல் டு லாம்டா சி 1 மைனஸ் ஆஃப் மைனஸ், அப்போ மைனஸ் ஆஃப் -1ன்னு இருக்கும் இல்லையா. எஸ், அப்போது லாம்டா சி இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் த அமௌண்ட், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ 2 இன்ட்டு லாம்டா சியாக இருக்கும். அதாவது காம்ப்டன் வேவ் லென்த்தோட ட்வைஸ் த அமௌண்ட்டாக இருக்கும் இந்த ஷிஃப்ட் ஆகிற வேவ் லென்த்து. ஓகேவா? சேஞ்சிங் வேவ் லென்த்து இல்லை ஷிஃப்ட் வேவ் லென்த் எப்படின்னாலும் சொல்லிக்கலாம். எஸ், ஸோ அப்போது லாம்டா சி நமக்கு தெரியும் 0.024 இன்ட்டு ஒரு 2 போட்டோம் அப்படின்னா எனக்கு 0.048 ஆம்ஸ்ட்ராங்னு வரும் சேஞ்சிங் வேவ் லென்த்து. எப்போது இது மேக்ஸிமமாக வருது, ஆங்கிள் வந்து 180 இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு மேக்ஸிமம் வருது. எஸ், தேங்க்யூ.